Good morning to you all. So நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது எக்கனாமிக் சப்ஜெக்டில் உங்களோட 11வது அசைன்மெண்ட்டை தான் நாங்கள் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகே, நாங்கள் டிரெக்டாகவே அசைன்மெண்ட்டே போவோம். சரியா? ஓகே, அசைன்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 2 அசைன்மெண்ட் தந்திருக்கிறாங்க. அதில் முதலாவது அசைன்மெண்ட்டில் வந்து 2 கொஷின்ஸ் இருக்குது. ஒரு கொஷின் 60 மார்க்ஸுக்கும் இன்னொரு கொஷின் 40 மார்க்ஸுக்குமே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த முதலாவது அசைன்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் உங்களுக்கு 500 to 800 வேர்ட்ஸில் வந்து தான் அசைன்மெண்ட்டை வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் என்னத்தான் வந்து எக்கனாமிக்கை பொறுத்தளவில் வந்து சப்ஜெக்ட் அப்படியே வந்து நோட்ஸை வந்து எழுதுறதுல எங்களுக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. நோட்ஸுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுக்கும்பொழுது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்னு சொன்னால் எங்களுக்கு எப்படியோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்க முடியும். பட் எக்கனாமிக்கை பொறுத்தளவில் வந்து அந்த சரியான எக்கனாமிக் டேர்ம்ஸ், அதாவது வந்து சரியான பொருளியல் விளக்கங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளியலுக்கு கொடுக்கக்கூடிய நாங்கள் உதாரணங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா ஒன்றுக்கு முரண்படாத வண்ணமும் இருக்கணும். அதாவது என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா க்ராஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் நாங்கள் இங்கே சொல்லுவோம். ஸோ எக்கனாமிக்கை பொறுத்தளவில் முடியுமான மட்டும் எக்கனாமிக் டேர்ம்ஸை யூஸ் பண்ணணும். எக்கனாமிக் டேர்ம்ஸை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் அதே தியரியை வந்து அப்படியே நாங்கள் என்ன செய்யலாம், காப்பிரைட் பண்ணவும் முடியாது. ஸோ நாங்கள் அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அந்த ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளை வந்து நாங்கள் அந்த படித்த அந்த எக்கனாமிக் தியரியோட வந்து கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகும் பொழுது அந்த எக்கனாமிக்ல இருக்கிற மற்ற தியரிஸ்க்கு ஏதாவது வந்து எகெயின்ஸா இருக்குதா, அப்படி இல்லாட்டி அதுக்கு எதிராக ஏதாவது வந்து தவறான விஷயங்கள் இருக்குதான்னு சொல்லி நாங்கள் ஒருக்கா செக் பண்ணியும் கொள்ளணும். ஏன்னு சொன்னா நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் இந்தியாவில் வந்து ரைட் பண்ணி கொண்டு போவோம் எக்கனாமிக்ல தியரியை பேஸ் பண்ணி. ஸோ அது வந்து மற்ற சைடில் வந்து எஃபெக்ட் ஆகலாம். சரியா? ஸோ அதனால அதை கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சு கொள்ளணும். ஓகே, சரி. அப்போ இங்கே வந்து முதலாவது கொஸ்டின்ஸ்ல வந்து பாருங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த எக்கனாமிக் சப்ளை ரிப்பேர் அமௌண்ட் ஆஃப் குட் சர்வீஸ் தட் ப்ரொடியூஸ் ஆர் த போத் வில்லிங் அண்ட் ஏபிள் டு த செல்ஃப் டிஃபரண்ட் ப்ரைஸ் ஓவர் த ஸ்பெசிஃபைட் பீரியட். அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில ஒரு குறித்த பொருள் அல்லது சேவைக்கு வந்து சேவையில் வந்து வழங்குனர்களால வந்து உற்பத்தி செய்ய தயாராக இருக்கக்கூடிய அளவைத்தான் நிரம்பல்னு சொல்லி சொல்றாங்க. இது பொதுவாக வந்து ஏ லெவல் படிச்சிருக்கவங்களுக்கு வந்து, அதாவது ஏ லெவல்ல காமர்ஸ் படிச்சிருந்தாலோ அப்படி ஏ லெவலில் காமர்ஸ் படிச்சிருந்தா நீங்கள் வந்து இது எக்கனாமிக்ல வந்து 2வது சப்ஜெக்டாக தான் இந்த கேள்வி நிரம்பல், டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டே இருக்குது. ஸோ படிப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பொதுவாகவே வந்து ஒரு விஷயத்த படித்தா இன்னொரு விஷயத்த படிக்க தேவையில்லை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிமாண்ட்னு சொல்கிற விஷயத்த நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் சப்ளைன்னு சொல்கிற விஷயம் படிக்க தேவையில்லை. அதுக்கு இதை வந்து அப்படியே சின்ன வேர்ட்ஸுங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டு நீங்கள் எழுதி கொள்ளலாம் எக்ஸாமுக்குனாலும். ஓகே, ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் தான். இப்போ நீங்கள் வந்து இப்போ நார்மலாக இப்போ இதில் எக்கனாமிக்கில் வந்து கேட்டிருக்க அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கூடுதலாக வந்து உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் வரக்கூடிய கொஸ்டின்களாக தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ ரொம்பவே வந்து இந்த என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ஃபைனல் எக்ஸாமுக்கு வர கொஸ்டின்ஸ் தான் இந்த இன்றைக்கி அசைன்மெண்ட்டில் கூட நாங்கள் டிஸ்கஷன் பண்ணவும் போகிறோம். சரியா? இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். மெயினாவே வந்து எல்லாருமே வந்து என்ன நல்ல ப்ரிஃபர்டா இருப்பாங்க டிமாண்ட். கேள்வி சம்மந்தமா எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் செய்யக்கூடியதா இருப்பாங்க. பட் இதே வந்து சப்ளை, நிரம்பல் சம்மந்தமா ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டா வந்து அவங்களுக்கு டவுட்ஃபுல்லா ஆகிடும். ஸோ அதனால தான் பொதுவாக வந்து எக்ஸாம் பேப்பர்ல வந்து இந்த எக்கனாமிக் சப்ஜெக்ட்லாம் வந்து டெஸ்ட் பண்றதுக்காகவே அதிக அளவு கொஸ்டின்ஸ் வந்து நிரம்பல் சைட், அதாவது சப்ளை சம்மந்தமா தான் கொஸ்டின் கேட்கக்கூடிய சான்ஸும் இருக்கு. ஓகே, அப்ப இந்த நிரம்பல்னு சொல்லும் பொழுது என்ன சொன்னோம், ஒரு குறித்த காலப்பகுதியில வந்து குறிப்பிட்ட பொருள் அல்லது சேவைக்கு வந்து உற்பத்தியாளர் வழங்குனர்களால வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அளவைத்தான் வந்து என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா நிரம்பல்னு சொல்லி சொல்லுவோம். வழங்குறனா விற்பனை செய்யக்கூடியது நிரம்பல்னு கூட, உற்பத்தின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது அவங்க உற்பத்தி செஞ்சு தானே விற்பனை செய்யறாங்க. அப்ப விற்பனை செய்யக்கூடிய அளவுன்னு கூட நாங்க எங்களால சொல்ல முடியும். அப்ப இந்த நிரம்பல் இந்த அளவை வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா பல காரணிகள் வந்து பாதிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? பாருங்க, the several factors affect the level of the supply in the marketplace. அப்ப சந்தையில வந்து இந்த நிரம்பலை தீர்மானிக்கிற காரணிகள் வந்து பல்வேறு காரணிகள் இருந்தாலும் அந்த பல்வேறு காரணிகளும் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த நிரம்பலை வந்து தீர்மானிக்கிறதுல செல்வாக்கு செலுத்துது. அப்படி இல்லாட்டி நிரம்பல்ல தாக்கம் ஏற்படுத்துது. நிரம்பல்ல வந்து ஒரு
இப்ப நாங்க பாதிப்புன்னு சொல்ல முடியாது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயம் இங்க நாங்க இந்த நிரம்பலோ, கேள்வி எடுத்தா பாதிப்புன்னு சொல்லல. தாக்கம்ன்னு தான் சொல்லணும். ஏன் நாங்க தாக்கம்ன்னு சொல்றோம்னா, அதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. இப்ப நாங்க பாதிப்புன்னு சொல்லி மட்டும் சொன்னா என்ன நடக்கும்ன்னு சொன்னா, அதாவது அது நெகட்டிவ் இம்பாக்ட்ட மட்டும் தான் காட்டுதுன்னு சொல்லி தான் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும். அதனால தான் எந்த ஒரு விஷயம், இந்த நிரம்பல எடுத்துக்கொண்டாலோ, கேள்வி எடுத்துக்கொண்டாலோ, தாக்கம்ன்னு சொல்லும் பொழுது நாங்க பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நீங்க கொஸ்டின்ஸ்ல கூட ஈவன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. தாக்கம்னு சொல்ற இடத்துல நாங்க கண்டிப்பா பாசிட்டிவும் எழுதணும், நெகட்டிவும் எழுதணும். பாதிப்புன்னு சொல்லி சொன்னா, நீங்க நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ மட்டும் எழுதலாம். சரியா? அடுத்தது சொல்றாங்க, "The play the significant role in the influence how much good and service the produce and the offer to the consumer." அப்ப இந்த நிரம்பல் எவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லி சொன்னா, அந்த குறித்த பொருள் விலையின் கீழ வழங்குனர்களுக்கு விற்க தயாராக இருக்க அளவு. வழங்குனர்களால சந்தையில விற்பனை செய்ய தயாராக இருக்கக்கூடிய அளவு தான். அதாவது இந்த நிரம்பல் குறித்த பொருள் சேவையை சந்தையில வழங்குனர்களால் விற்பனை செய்ய தயாராக உள்ள அளவு. அப்படி இல்லாட்டி உற்பத்தி செய்ய தயாராக உள்ள அளவுன்னு கூட நாங்க சொல்லலாம். ஓகே. சோ எலபரேட் ஆன் திஸ் த்ரீ டிட்டர்மினேட் ஆஃப் த சப்ளை. அப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. இப்ப இங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறது முதலாவது என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்திருக்காங்க. நிரம்பலை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நிரம்பல்னு சொல்லி சொன்னது குறித்த ஒரு காலப்பகுதியில குறிப்பிட்ட பொருளுக்கு நிலவக்கூடிய பல்வேறு விலைகளும், அந்த விலைகள்ல தான் என்ன செய்வான்னு சொன்னா, உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்வாங்க. அப்படி இல்லாட்டி வழங்குனர்களால் சப்ளையர்ஸ் வழங்குனர்களால விற்பனை செய்யப்பட தயாராக உள்ள பல்வேறு தொகைகள் தான், குவான்டிட்டியை தான் தொகைன்னு சொல்லி சொல்றது. அப்ப இந்த சந்தையில நிரம்பல், அதாவது சந்தையில நிரம்பல பல காரணிகள் பாதிக்குது. அதாவது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னா எஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருக்குன்னு சொல்றாங்க இந்த நிரம்பல்ல. அப்ப இந்த நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகள்னு சொல்லும் பொழுது பல்வேறு காரணிகள் காணப்படுதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஒரு பொருளை அல்லது ஒரு சேவையை எவ்வளவு உற்பத்தி செய்யப்பட்டு நுகர்வோருக்கு வழங்கப்படுகின்றது என்பதில் செல்வாக்கு செலுத்துறதா தான் இதண்ட முக்கிய பங்குன்னு சொல்லி நிரம்பல்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஆல்ரெடி அசைன்மெண்ட்கான ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு தான் நான் இது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தயவு செய்து அசைன்மெண்ட் ஆன்சர்ஸை போட்டால் அதையே அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன சொல்றது, அசைன்மெண்ட் மார்க்ஸ் நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கலும்னு சொல்லி சொன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. சரியா? நான் சொல்ற இந்த ரெக்கார்டிங்க நீங்க சரிவர கேட்டு நீங்க அசைன்மெண்ட் செஞ்சீங்க என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. அப்ப பாருங்க, இந்த நிரம்பலை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளை விரிவாக விளக்கவும்னு சொல்லி சொல்லுங்க. இங்க கொஸ்டின் எடுத்துக்கொண்டா பாருங்க, கிட்டத்தட்ட இங்க 3 கொஸ்டின் இருக்கு. இந்த 60 மார்க்ஸுக்கு 3 கொஸ்டின் இருக்கு. ஆனா அப்ப 3 கொஸ்டினுக்கு 20 மார்க்ஸ் டிவைட் பண்ணி போகுதான்னு சொல்லி கேட்டா இல்ல. பட் ஆனா அந்த 60 மார்க்ஸ்க்குள்ள நாங்க 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். முதலாவது கொஸ்டின், நிரம்பலை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளை விரிவாக விளக்கவும். பாருங்க, நிரம்பலை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளை விரிவாக விளக்கவும். எலபரேட் ஆன் த கீ டிட்டர்மினேட் ஆஃப் சப்ளை. அப்ப அது முதலாவது கொஸ்டின். அடுத்தது, for each determinate describe how change in these determinate can lead an increase in supply. அப்ப அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கேக்குறாங்க இங்க, ஒவ்வொரு காரணிக்கும் தனித்தனியாக அக்காரணியில் ஏற்படும் மாற்றங்கள் எவ்வாறு நிரம்பலி அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். அப்ப முதலாவது என்ன எழுதணும், நிரம்பலை தீர்மானிக்கிற காரணிகளை எழுதணும். அடுத்தது என்ன சொல்லணும், ஒவ்வொரு காரணியும் தனித்தனியாக அந்த காரணியில ஏற்படுற அதிகரிப்பு, அந்த காரணியில ஏற்படும் மாற்றம் எவ்வாறு நிரம்பலின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும்னு கேக்குறாங்க. அப்ப எவ்வாறு அந்த நிரம்பல்ல ஏற்படுற அதிகரிப்புக்கு வழிவகுக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்த கொஸ்டின், அத்தகைய மாற்றங்கள் நிரம்பல் நடத்தையை எவ்வாறு பாதிக்கலாம். அப்ப முதல்ல நாங்க எழுதணும் என்னது, நிரம்பலை தீர்மானிக்கிற காரணிகள் என்னதுன்னு சொல்லி எழுதணும். அப்புறம் அந்த நிரம்பல் அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எழுதணும். அடுத்தது, அந்த மாற்றங்கள் எவ்வாறு இந்த நிரம்பல் நடத்தையை பாதிக்கலாம்னு சொல்லி எழுதணும். அப்ப நிரம்பல் நடத்தையை பாதிக்கலாம்னு சொல்லி எழுதுறதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னது, context of the vegetable market.
அப்ப முதலாவது 2 கொஸ்டினுக்கும் வந்து நாங்க உதாரணம் எழுத தேவையில்ல. அந்த எக்கனாமிக் தியரிய எழுதுனா ஓகே. பட் ஆனா அதிலேயே வந்து 3வதா கேட்டிருக்க விஷயத்துக்கு வந்து நாங்க எக்கனாமிக் தியரியோட நான் இங்க சொல்லியிருக்கிற எக்ஸாம்பிளையும் வச்சு தான் எழுதணும். அப்ப முதலாவது நிரம்பலை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளை விரிவாக விளக்கவும். அப்ப நாங்க இங்க சொன்ன உடனே வந்து இப்ப எல்லாரும் வந்து என்ன செய்றோம்னு சொன்னா, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாங்க இந்த நிரம்பல்னா என்னதுன்னு சொல்லி முதல்ல எழுதணும். நிரம்பல்னா என்னதுன்னு சொல்லி எழுதணும் ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட். சரியா? ஓகே. அப்ப இந்த நிரம்பல்னா என்னதுன்னு சொல்லி எழுதின பிறகு நிரம்பல்னா என்னதுன்னு சொல்லி எழுதின பிறகு, அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, நிரம்பலை வந்து தீர்மானிக்கிற காரணிகள். அடுத்தது நிரம்பல்ல அதிகரிப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது வந்து அந்த நிரம்பல் அதிகரிப்பு ஏற்படுறத எப்படி பாதிக்கலான்னு சொல்லி நாங்க எக்ஸாம்பிள் அதாவது வந்து காய்கறி சந்தையை அடிப்படையா வச்சுக்கொண்டு உதாரணம் எழுதணும். ஓகேயா? ஓகே. 1 மினிட். ஓகே. அப்ப நாங்க முதலாவது வந்து பார்ப்போம். கொஸ்டின பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க இங்க தான் வந்து என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, நிரம்பலை. அதாவது வந்து நிரம்பல்னா முதல்ல என்னதுன்னு சொல்லி பார்க்கணும். நிரம்பல்னா என்னதுன்னு சொல்லி நாங்க முதலாவது பார்ப்போம். அப்ப நிரம்பல்னு சொல்லி சொல்லும் பொழுது, அதாவது வந்து விலை தவிர்ந்த விலை தவிர்ந்தன்னு நாங்க இங்க ஏன் சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இந்த நிரம்பலை தீர்மானிக்கிற காரணிகள்ல வந்து, இங்க விலை வந்து எந்தவித தாக்கமும் செல்வாக்கு செலுத்தாது. அதாவது நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகள் அப்படின்னு நாங்க சொல்லுவோமே, அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் எஃபெக்ட் ஆன் சப்ளைன்னு சொல்லி கேட்டா, விலை தவிர்ந்த. அப்ப விலையில வந்து எந்தவித மாற்றமும் இருக்காது. அப்ப விலை தவிர்ந்து நிரம்பலை பாதிக்கிற, அதாவது விலை தவிர்ந்த மற்றைய காரணிகள்ல ஏற்படுற மாற்றத்தின் போது தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நிரம்பல்ல வந்து செல்வாக்கு செலுத்தும்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஓகேயா? அப்ப இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அ குறித்த ஒரு பண்டத்து வந்து விலை நிலையாக இருக்கும். அப்ப இப்ப அந்த பிரைஸ் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கக்குள்ள, நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள் மாற்றமடைவதன் காரணமாக நிரம்பல் கூடும். அப்படி இல்லாட்டி நிரம்பல் குறையும். அதுதான் நிரம்பல் மாற்றம். அப்ப சப்ளைன்னு சொல்லி சொன்னா என்னது? விலை நிலையாக இருக்கும். பிரைஸ் வந்து ஸ்டேபிலிட்டியா இருக்கக்குள்ள வந்து நிரம்பல் இந்த சப்ளை டிட்டர்மினேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, சேஞ்ச் ஆகும் பொழுது சப்ளை ஒண்ணு இன்கிரீஸ் ஆகும். அப்படி இல்லாட்டி சப்ளை ஒண்ணு டிக்ரீஸ் ஆகும். இதத்தான் நிரம்பல் மாற்றம்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? இதத்தான் நிரம்பல் மாற்றம் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். சோ அப்ப இங்க விலை மாறாது இருக்கும் பொழுது, நிரம்பல்ல செல்வாக்கு செலுத்துற ஏனைய காரணிகள் மாற்றம் அடையும் பொழுது, நிரம்பல் கோடு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இடப்புறம் நகர்ந்தா அது நிரம்பல் குறைவுன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது விலை மாறாம இருக்கும் பொழுது, நாங்க இப்ப இந்த விஷயங்கள் படிக்கும் பொழுது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வரைபடங்களோட நாங்க ஒரு எக்கனாமிக்ல ஒரு விஷயத்த வந்து நாங்க வந்து விளக்குறதுக்கு வந்து என்ன சொல்றது? ஷெட்யூல் அட்டவணை பயன்படுத்தலாம். சமன்பாடு ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து இந்த அட்டவணை, சமன்பாடு, மத்தது வந்து விளக்கம். இதன் மூலம் தான் வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, ஒரு பொருளியல வந்து சரியா விளங்கிக் கொள்றதுக்கு வந்து முயற்சிப்போம். ஓகேயா? அப்ப நாங்க வந்து பார்ப்போம். இந்த வரைபடத்துல வந்து நாங்க இத முதல்ல வந்து குறிப்போம். ஓகேயா? வரைபடம். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறதுக்காக தான் நான் வந்து இங்கன வரைபடத்துல வந்து நான் வரைஞ்சு காட்டுறேன். ஓகேயா?
கண்டிப்பா ஒரு வரைபடம் வரையும் பொழுது நல்லா தெளிவா ஒரு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கண்டிப்பா குறிக்கணும். சரியா? எக்கனாமிக்க பொறுத்தளவுல இந்த விஷயங்கள் நீங்க எதுவுமே இங்க மென்ஷன் பண்ணி இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிக்கொள்ள முடியாது. சில பேர் வந்து எக்கனாமிக்ல வந்து நல்லா நான் எக்ஸாம் செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்லி சொல்லுவீங்க. பட் என்ன இஷ்யூஸ்ன்னு சொல்லி சொன்னா, நீங்க சொல்லி செஞ் எக்ஸாம் செய்றது மட்டும் இல்லைங்க இந்த மெயின் திங். அந்த எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்க கொஸ்டின்களுக்கு வந்து தெளிவா ஆன்ஸரும் பண்ணணும். ஓகேயா? சரி. இப்ப நாங்க வந்து நிரம்பல் மாற்றத்த வந்து பார்க்க போறோம். நிரம்பல் மாற்றத்த வந்து பார்க்க போறோம். அப்ப இந்த நிரம்பல் மாற்றத்த எடுத்துக்கொண்டீங்கன்னா, முதலாவது நாங்க என்ன சொன்னோம்? விலை மாறாது இருக்கும் பொழுது, இந்த P1ன்னு சொல்ற விஷயம் என்ன இருக்கு? மாறாமல் இருக்கும் பொழுது, நிரம்பல்ல செல்வாக்கு செலுத்துற காரணிகள். நிரம்பல்ல செல்வாக்கு செலுத்துற காரணிகள்ல வந்து ஏனைய காரணிகள் மாற்ற முடியும். விலை தவிர்ந்த மற்றைய காரணி. அப்ப மற்றைய காரணின்னு சொல்லி சொன்னா, நான் என்னதுன்னு சொல்லி சொல்றேன். அப்ப அந்த மற்றைய காரணிகள் வந்து மாறும் பொழுது, நிரம்பல் கோடு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, இடப்புறம் நகரும். இப்ப நிரம்பல் கோடு இடப்புறம் நகரும். இப்ப நான் வந்து இந்த கோட என்ன செய்றேன்னு சொல்லி சொன்னா, முதல்ல வந்து இது P1 இது QS. ஓகேயா? 1 ஓகேயா? ஸோ அப்ப வந்து நிரம்பல்ல வந்து அப்ப நாங்க சொன்னோம் விலை தவிர்ந்த மற்றைய காரணிகள்ல ஏற்படுற மாற்றம் காரணமாக வந்து இடப்புறம் நகர்வடையும். அதாவது இடப்புறம் நகர்வடையுதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க சொல்லுவோம் இப்ப நிரம்பல் கோடு வந்து அ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நிரம்பல் கோடு. இதுதான் வந்து நிரம்பல் கோடு. அதாவது நாங்க சொல்லுவோம் இது என்னதுன்னு சொல்லி சொன்னா, நிரம்பல் கோடு. இப்ப விலை, இது வந்து பிரைஸ். இது வந்து P கோடு. இது வந்து QSன்னு சொல்லி நாங்க இத QSன்னு கூட நாங்க சொல்லலாம். QS. ஓகே. QS. இது நிரம்பல் கோடு வந்து என்னைக்கும் Q. ஓகே. ஸோ இப்ப நான் இதுல வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இப்ப விலையும் இந்த விலையும் நிரம்பல் தொகையும் வந்து சந்திக்கிற புள்ளியில தான் வந்து P1 அண்ட் QSன்னு சொல்லி இருக்கு. ஓகே. ஸோ அப்ப இந்த சந்தர்ப்பத்துல வந்து ஏதேனும் ஒரு மாற்றம் காரணமாக வந்து நிரம்பல் கோடு வந்து இடப்புறம் நகரும். நிரம்பல் கோடு இடப்புறம் நகரும். அப்ப நிரம்பல் கோடு இடப்புறம் நகருதுன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் என்று சொல்லி சொன்னா, நிரம்பல் குறையும். அப்ப நிரம்பல் கோடு இடப்புறம் நகருதுன்னு சொல்லி சொன்னா, அப்ப இந்த QS கோடு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, QS 1 ஆக மாறும். QS 1 ஆக மாறும். இந்த நிரம்பல் கோடு இடப்புறம் நகரும் பொழுது. Q QS 1 ஆக இருக்குது. அப்ப QS 1 இருக்கும் பொழுது பாருங்க, அப்ப என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இதுதான் அந்த QS 1 கோடு. QS 1. அப்ப இங்க நாங்க என்ன என்ன விஷயம் நான் சொன்னேன்? விலை மாறாது இருக்கும் பொழுது, மற்றைய காரணிகள் ஏதேனும் மற்றைய காரணியில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக நிரம்பல் கோடு என்ன நடக்கும்னு சொன்னா, உட்புறம் நகர்வடைதல். அப்படி இல்லாட்டி நாங்க இத சொல்லுவோம் வந்து, இடப்புறம் நகர்வடைதல் தான் நிரம்பல் குறைவடைதல்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதே போல வந்து விலை மாறாதிருக்க மற்றைய காரணிகள்ல ஏற்படுற ஏதாவது மாற்றம் காரணமாக வந்து நிரம்பல் கோடு என்ன நடக்குதுன்னு சொன்னா, வலப்புறம் நகர்வடைதல். இப்படி வலப்புறம் நகர்வடைதல நாங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா, நிரம்பல் வந்து
அதிகரிப்புன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப நிரம்பல் அதிகரிப்பை வந்து நாங்க என்ன QS2ன்னு சொல்லி இந்த குவான்டிட்டி ஆஃப் சப்ளைன்னு சொல்லி நாங்க என்ன சொல்றேன். ஓகே, அதைத்தான் வந்து நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்வடைதல்னு சொல்லி சொல்லுவோம். அதைத்தான் நிரம்பல் அதிகரிப்பு என்று சொல்லி சொல்லுவோம். இந்த படங்கள் வரையும் பொழுது வந்து தெளிவா பார்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு படம் வந்து குறை என்ன சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு வரைபடத்தை வந்து சரியா உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியாதுன்னு சொன்னா அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு இந்த வரைபடம் சம்பந்தமா தான் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க இவ்வளவு நான் இந்த விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப எகைன் அழுத்தி சொல்லுன்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு வந்து மைண்ட் செட்டுக்கு வந்து போறதுக்கு ஆகும். ஓகே, ஓகே. அப்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நிரம்பல் மாற்றம் படிக்கிறோம். சப்ளை சேஞ்ச். அப்ப சப்ளை சேஞ்ச்ல என்ன சொன்னோம்? விலை தவிர்ந்த மற்றைய காரணிகள்ல ஏற்படுற தாக்கம் வந்து சாதகமாக மாறுனுச்சுன்னா, அப்படி இல்லாட்டி வலப்புறம் அந்த கோடு நகர்ந்தா, அத நாங்க சொல்றது வந்து நிரம்பல் அதிகரிப்புன்னு சொல்லி சொல்லுவோம். சோ அடுத்த விஷயம் என்னது? விலை தவிர்ந்த மற்றைய காரணியில ஏற்படுற தாக்கம் வந்து பாதகமா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, நிரம்பல் கோடு இடப்புறம் அப்படி இல்லாட்டி உட்புறம் நகர்வடைகிறது நிரம்பல் குறைவுன்னு சொல்லி சொல்லுவோம். சப்ளை டிக்ரீஸ்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அம்புக்குறிகள் பார்த்து கொள்ளுங்க. இந்த QS, QL, இந்த S2 எல்லாம் குறிச்சிருக்கிறது பாருங்க. சோ இங்க அம்புக்குறிகள் போட்டா அதே அம்புக்குறிகள் வந்து இங்கேயும் குறிச்சு காட்டுங்க. எக்ஸாம்ல வந்து இப்படி தெளிவா 5 மார்க்ஸுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டா கூட இந்த மாதிரி தெளிவா இதுகள் எல்லாமே வந்து கொடுத்தா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து மார்க்ஸ் இருக்கும். ஓகே, இதுதான் ப்ராப்பரான வரைபடம். ஓகே, ஓகே. அப்ப நாங்க டைரக்டா போவோம். நிரம்பல்ல வந்து செல்வாக்கு செலுத்துற காரணிகள் என்னென்னதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப நாங்க இந்த கொஸ்டினுக்கு முதலாவது என்ன எழுதணும்? நிரம்பல்னு சொல்லி சொன்னா நாங்க என்னதுன்னு சொல்லி எழுதணும். அடுத்தது வந்து பார்த்தோம் என்னது? நிரம்பல்ல வந்து இந்த வரைபடம். நான் இப்ப இங்க போட்டிருக்க இந்த வரைபடத்தை தான் வந்து நான் இங்க வரைஞ்சு காட்டி இருக்கிறேன். அப்ப அடுத்தது வாங்க, நிரம்பல்ல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள். நிரம்பலை வந்து தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்னதுன்னு சொல்லி பார்ப்போம். நிரம்பலை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகள். முதலாவது காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன். இந்த காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் சொல்லி சொன்னா என்னது? ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு வந்து அந்த உற்பத்தி பொருளுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா மூலப்பொருள்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த மூலப்பொருளை தான் காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன். அந்த உற்பத்தி பொருளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு வந்து அந்த பொருளுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா மூலப்பொருளுக்கான ஒரு செலவு இருக்கும். அதுதான் காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன். உற்பத்தி செலவுன்னு சொல்லி அந்த உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்வதற்கு ஏற்படக்கூடிய செலவை தான் வந்து நாங்க முதலாவது சொல்றோம். என்னதுன்னு சொல்லி சொன்னா காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் சொல்லி சொல்றோம். மூலப்பொருளா இருக்கலாம், ஊழியரா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அதுக்கு ஏற்பட்ட தொழிற்சாலை செலவுகளா இருக்கலாம். இதுகள் எல்லாமே வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லி சொல்றோம். அடுத்தது பிரைஸ் ஆஃப் அதர் குட்ஸ், அதாவது வந்து தொடர்புள்ள பண்டங்களின் விலை. இப்ப நாங்க இங்க சொன்னோம் குறித்த பண்டத்தின் விலை தான் மாறாது. ஆனா தொடர்புள்ள பண்டங்களின் விலை என்ன செய்யலாம்? மாற்றம் ஏற்படலாம். அப்ப பிரைஸ் ஆஃப் த அதர் குட்ஸ். அப்ப பிரைஸ் ஆஃப் த அதர் குட்ஸ் சொல்லும் பொழுது தொடர்புள்ள பண்டங்களின் விலை. இப்ப தொடர்புள்ள பண்டங்களின் விலைன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் இங்க சொல்லலாம் ரிலேட்டடான குட்ஸ். என்ன அந்த ரிலேட்டடான குட்ஸ்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க மார்ஜினுக்கு ரிலேட்டா வந்து என்ன சொல்றோம்? எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி என்ன சொல்றது? இப்ப ரிலேட்டடான குட்ஸ்னு சொல்லக்குள்ள ஜாம், மார்ஜரின், பட்டர், சீனி, சர்க்கரை அந்த மாதிரியான ரிலேட்டடான குட்ஸ். அதைத்தான் வந்தாங்கன்னா பிரைஸ் ஆஃப் த அதர் குட்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த பொருளின் விலையில வந்து
மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த நிரம்பல் கோடு வலப்புறம் இடப்புறம் நகரும். டெக்னாலஜி தொழில்நுட்பம். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு இந்த தொழில்நுட்பங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இயந்திரங்களா இருக்கலாம், உபகரணங்களா இருக்கலாம், டூல்ஸ் அண்ட் மெஷின்ஸ் அதுகள் எல்லாமே இந்த டெக்னாலஜி சார்ந்ததா தான் இருக்கும். அப்போ ஒரு பொருளை நாங்க அதிக அளவு உற்பத்தி திறனை அதிகரிச்சு கொள்ளணும்னா இந்த டெக்னாலஜின்ற பங்கு வந்து ரொம்ப இன்றியமையாததா காணப்படும். அப்ப இங்க தொழில்நுட்பம்னு சொல்லும் பொழுது வந்து அதுவும் வந்து என்ன சொல்றேன்னா இந்த நிரம்பல்ல தாக்கம் செலுத்தும். நீங்க ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு ரொம்ப மட்டமான டெக்னாலஜி. அப்படி இல்லாட்டி ஒரு டெவலப்மென்ட்டே இல்லாத ஒரு டெக்னாலஜி நீங்க உங்களோட புரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட புரொடக்ஷன்ல வந்து புரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா, ரொம்ப குறைவான லெவல்ல தான் இருக்கும். இதே ஒரு நல்ல ஒரு டெவலப்மென்ட் டெக்னாலஜி ஒண்ணு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, உங்களோட புரொடக்ஷன்ல வந்து அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, புரொடக்டிவிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகும். அப்ப தொழில்நுட்பமும் வந்து நிரம்பலை தீர்மானிக்கக்கூடிய காரணியா காணப்படுது. கவர்ன்மென்ட் பாலிசிஸ். கவர்ன்மென்ட் பாலிசிஸ்ன்னு சொல்லும் பொழுது நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, அரசியல் கொள்கைகள். அரசியல் கொள்கைகள்னு சொல்லும் பொழுது, அரசியல் கொள்கைகள்னு சொல்லும் பொழுது என்னது? கவர்ன்மென்ட், டாக்ஸ் அப்படி இல்லாட்டி என்னது? நாங்க சொல்லுவோம் இன்னொரு விஷயம் என்னது? மானியம் வழங்குதல். மானியம் அப்படி இல்லாட்டி வரின்னு சொல்லுவோம். அதுதான் சப்சிடின்னு சொல்றது. மானியத்துக்கு சப்சிடியும், வரின்னு சொல்லும் பொழுது டாக்ஸ்ன்னு சொல்லியும் சொல்லுவோம். அப்ப இந்த கவர்ன்மென்ட் பாலிசிஸ் இப்ப கவர்ன்மென்ட்ல வந்து திடீர்னு சொல்றாங்க என்னது? டாக்ஸஸ் எல்லாமே கூட்டணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் வந்து டாக்ஸ கூட்டணும். அப்படி இல்லாட்டி மானியத்த நிப்பாட்டுறாங்க. உரம் வழங்குறது, அ என்ன கொடுப்பனவுகள் அந்த மாதிரியான மானியங்கள் எல்லாம் வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா கன்சிடர் பண்ணி அரசாங்கம் தீர்மானிக்குது. இல்ல விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய மானியத்த குறைக்கணும். உற்பத்தியாளர்களுக்கு வந்து அந்த உற்பத்தி செய்ற பொருட்களுக்கு வரி அதிகரிப்பு ஏற்படுத்தணும். அதுதான் கவர்ன்மென்ட் பாலிசிஸ். அப்ப அந்த கவர்ன்மென்ட் பாலிசிஸ் அரசியல் கொள்கைகள் மாற்றம் பெறும் பொழுது வந்து என்ன செய்யும்னா, இந்த நிரம்பல்ல அந்த உற்பத்தி செய்யப்படுற அந்த உற்பத்தி பொருள்கள்லயும் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, தாக்கம் ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்கும். அடுத்தது டிரான்ஸ்போர்டேஷன் கோட். எந்த ஒரு உற்பத்தியிலயும் வந்து மெயினா நாங்க என்ன செய்யணும்? போக்குவரத்து செலவுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பொருள உற்பத்தி செய்து, அந்த உற்பத்தி செய்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்க நகர்த்தணும்னா, கண்டிப்பா இந்த போக்குவரத்து செலவுன்னு சொல்லி இருக்கும். அதாவது மூலப்பொருள் பெற்றுக்கொள்ற இடமா இருக்கலாம். தொழிற்சாலையும் அந்த விற்பனை நிலையத்துக்குள்ள இடமா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஊழியர் அந்த குறித்த நிறுவனத்துல வந்து வேலை செய்யறதுக்குள்ள இடையிலான தூரமா இருக்கலாம். இதுகள் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட்டா வந்து இந்த போக்குவரத்து செலவுன்னு சொல்லி ஒண்ண பேஸ் பண்ணி இருக்கு. நாங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா இந்த போக்குவரத்து வந்து அந்த உற்பத்தியில வந்து குறைஞ்சது ஒரு 25% தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் வந்து அந்த நிறுவனத்தால் உற்பத்தி செய்ற பொருளுக்கான லாபம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டா ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியுமே தவிர, ஒரு பொருள் உற்பத்தி செய்றதுக்கு அங்க போக்குவரத்து செலவே அதிகமா காணப்பட்டுச்சுன்னு சொன்னா, அந்த உற்பத்தியில வந்து உற்பத்தி செய்றதுல எந்த ஒரு லாபமும் இருக்காது. இதுதான் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். அப்ப நாங்க நிரம்பலை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். எங்களுக்கு முதலாவது கொஸ்டின் இங்க கேட்டிருக்காங்க. நிரம்பலை எலபரேட் on the key determination of the supply. அப்ப நிரம்பலை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள்ல முதலாவது பார்த்தோம் என்னது? காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் என்னது? நாங்க உற்பத்தி அதாவது வந்து என்ன சொல்றது? குறித்த பொருளுக்கான உற்பத்தி செலவு. அதாவது நாங்க அத சொல்றது வந்து என்னதுன்னா, மூலப்பொருள் செலவுன்னு சொல்லுவோம். உள்ளீடு செலவுகள்னு கூட நாங்க சொல்லலாம். பிரைஸ் ஆஃப் த அதர் குட்ஸ். தொடர்புடைய பண்டங்களின் விலை. டெக்னாலஜி தொழில்நுட்பம். கவர்ன்மென்ட் பாலிசிஸ் அரசியல் கொள்கைகள். வரி மானியமா இருக்கும். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் போக்குவரத்து செலவுகள். அடுத்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னதுன்னு சொன்னா நிரம்பலாளர்ன்ற அளவு. அதாவது வந்து ஒரு சந்தையில வந்து ஒரு பொருள உற்பத்தி ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்வதற்கு அதிகளவு வழங்குனர்கள், ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு அதிகளவு உற்பத்தியாளர்கள் மற்றும் அதிகளவு வழங்குனர்கள் காணப்படுற சந்தர்ப்பத்திலே வந்து நிரம்பலை வந்து தீர்மானிச்சுக் கொள்ள முடியும். உதாரணத்துக்கு பாருங்க விவசாய உற்பத்திகள். எவ்வளவு பேர் எங்கட நாட்டுல இருக்கிறாங்க? ஐபோன் உற்பத்தி செய்றவங்க எங்கட நாட்டுல இருக்காங்களா? இல்ல. டெக்னாலஜி ரீதியா ஏதாவது இயந்திர உபகரணங்கள் உற்பத்தி செய்றவங்க இருக்காங்களா? அப்போ ஒரு உற்பத்தி பொருளை வந்து நிரம்பலை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள்ல வந்து உற்பத்தியாளர்களோட எண்ணிக்கை அப்படி இல்லாட்டி வழங்குனர்களோட எண்ணிக்கையும் செல்வாக்கு செலுத்தும்னு சொல்லலாம். அப்ப இங்க வந்து பாயிண்ட்ஸ் வந்து 3, 4, 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. 6வது பாயிண்ட்ஸ் என்ன வரும்? வழங்குனர் அல்லது உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை. ஓகேயா? நான் அதுதான் சொன்னேன். அசைன்மென்ட்ல நான் ஆன்சர் போடுவேன். பட் ஆனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றேன்னா இந்த ரெக்கார்டிங் வந்து பெர்ஃபெக்ட்டா கேட்டா மட்டும்தான் முடியும்.
அடுத்த விஷயம் ஒண்ணு. அடுத்த விஷயம் நாங்க என்னதுன்னு சொல்லி பார்த்தா, யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அடுத்தது தான் உற்பத்தியில வந்து எதிர்காலத்துல வந்து அந்த பொருள் வந்து விலை செல்வாக்கு செலுத்தக்கூடியதா இருக்கும். எதிர்காலத்துல வந்து அந்த பொருளோட விலை கூடுமா, குறையுமா? கூடுமா, குறையுமான்னு சொல்லி சாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து இருப்பாங்க. பாருங்க. accepting the price increase or decrease goods of the கன்சர்ன் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்துல வந்து குறித்த பொருள்ல வந்து விலையில ஏற்படுற மாற்றம். எதிர்காலத்துல அந்த பொருள் விலை அதிகரிக்குமா? அப்படி இல்லாட்டி எதிர்காலத்துல அந்த பொருள் விலை குறையுமா? அப்ப நாங்கலாம் வந்து யோசிச்சு கொண்டு இருப்போம். ஓகே வெஹிக்கிள் வேல்யூவெல்லாம் இப்ப குறைஞ்சு கொண்டு வருமா? இல்லாட்டி எலக்ஷன் வர நேரத்துல சம்டைம்ஸ் விலைய குறைப்பாங்களா? எலக்ஷன் முடிஞ்சோனே விலைய கூட்டிருவாங்களா? நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த லக்ஸரி குட்ஸ்க்கெல்லாம் டேக்ஸ் வந்து கூட்டிருவாங்களா? பிரைஸ் வந்து கூடுமா? அப்படி இல்லாட்டி குறையுமான்னு சொல்லி, நாங்க எதிர்காலத்த நோக்கி ஒரு அனுமானம் ஒண்ணு வச்சிருப்போம். ஸோ அந்த விஷயமும் வந்து நிரம்பலை வந்து தீர்மானிக்கக்கூடிய காரணியா தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து முதலாவது கொஸ்டினுக்கு வந்து நீங்க முதலாவது கொஸ்டின்ல வந்து முதலாவது கேட்டிருக்காரு. இந்த எலபரேட் ஆன் த கீ டிட்டர்மினேஷன் ஆஃப் த சப்ளைன்னு சொல்லி சொல்ற விஷயத்துக்கு வந்து எழுதக்கூடிய ஆன்சர். ஓகேயா? இந்த கொஸ்டினுக்கு. ஓகே. இது வந்து இங்கிலீஷ் பேப்பர்ல இருக்குது. தமிழ் பேப்பர் எடுத்துக்கொண்டா, நிரம்பலை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளை விளக்கவும்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த முக்கிய காரணி. இந்த காரணிகள் விளக்கக்குள்ள அதிகரிப்புன்னு சொல்லக்கூடாது, குறைவுன்னு சொல்லக்கூடாது. காமனா விளக்கிக் கொண்டு தான் போகணும். ஓகேயா? அப்ப நான் இங்க வந்து சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து, அ 5 விஷயம் இருக்கு. எக்ஸ்ட்ராவா 2 விஷயம் சொன்னேன். அப்ப டோட்டலா 7 விஷயம் சொல்லியாச்சு. அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஒவ்வொரு காரணிக்கும் தனித்தனியாக அக்காரணியில் ஏற்படும் மாற்றங்கள் எவ்வாறு நிரம்பலில் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இது 2வது கொஸ்டின்ஸ் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு காரணிக்கும் தனித்தனியாக அந்த காரணிகள் ஏற்படுற மாற்றங்கள் வந்து எவ்வாறு நிரம்பலின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த காரணியில ஏற்படுற சாதகமான மாற்றம் காரணமாக மட்டும் தான் என்ன நடக்கும்னு சொன்னா, நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்வடையும். நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்வடையுதுன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, நிரம்பல் அதிகரிப்புன்னு சொல்லித்தான் நாங்க சொல்ல முடியும். அப்ப அந்த சப்ளை கர்வ்ல வந்து சப்ளை இன்கிரீஸ் ஆகணும்னு சொல்லி சொன்னா, சப்ளை கர்வ் என்ன நடக்கணும்னு சொன்னா, ரைட் சைடுக்கு அதாவது வலப்புறம் வந்து நகர்வடைய செய்யணும். அப்ப வலப்புறம் நகர்வடைய செய்யணும்னு சொன்னா, அந்த ஃபேக்டர்ஸ் அந்த சப்ளை டிட்டர்மினேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா, பாசிட்டிவா இருக்கணும். சாதகமா இருக்கணும். அப்ப நாங்க இவ்வளவு நேரம் கதைச்ச அந்த 7 விஷயங்கள் இருக்கு தெரியுமா? அந்த 7 விஷயத்தையும் வந்து சாதகமான முறையில வந்து நாங்க இங்க தெளிவுபடுத்தணும். 7 விஷயத்தையும் வந்து சாதகமான முறையில. முதலாவது பாருங்க சொல்லியிருக்காங்க. டிக்ரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் அதர் குட்ஸ், டிக்ரீஸ் இன் பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் குட்ஸ். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து ஓகே. அப்ப பாருங்க டிக்ரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் த அதர் குட்ஸ். ஸோ டிக்ரீஸ் இன் பிரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ். இப்ப இதை எப்படி இந்த நிரம்பல் கோடு வந்து வலப்புறம் நகர்வதற்கு தீர்வு? இப்ப நாங்க இங்க பார்ப்போம். அப்ப இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் அஃபெக்டிங் இன்கிரீசிங் இன் சப்ளைன்னு சொன்னா, அப்ப நீங்க இங்க முதலாவது விளக்கம் எழுதணும். இப்ப இங்க வந்து காமனா விளக்கம் எழுதிட்டு, இப்ப இங்க இந்த கொஸ்டின் வரக்குள்ள நீங்க எழுதணும். விலை மாறாது இருக்கும் பொழுது நிரம்பல்ல செல்வாக்கு செலுத்துற ஏனைய காரணிகள் மாற்றம் அடைவதன் காரணமாக நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்வடைஞ்சா நிரம்பல் அதிகரிப்பு. இப்ப நான் இங்க வரைபடம் கொடுத்தது என்னது? இந்த வரைபடம் வந்து காமனா முதல்ல எழுதணும் என்னது? நிரம்பல் மாற்றம்னா என்னதுன்னு எழுதணும். அடுத்தது வந்து
முதலாவது நாங்க எழுதணும் நிரம்பல் மாற்றம்னா என்னதுன்னு எழுதணும். அப்புறம் அந்த நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்றது, இடப்புறம் நகர்வடைவுக்கான இந்த வரைபடத்தை வரைகிறீங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நிரம்பல் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான காரணம். அப்ப நிரம்பல் அதிகரிப்பு ஏற்பதற்கான காரணம், அப்ப நீங்க திரும்ப இன்னொரு சின்ன ஒரு குட்டி விளக்கம்னு எழுதணும். விலை மாறாம இருக்கும் பொழுது நிரம்பல்ல செல்வாக்கு செலுத்துற காரணிகள், அப்படி இல்லை செல்வாக்கு செலுத்துற ஏனைய காரணிகள் மாற்றம் அடைவதன் காரணமாக, அதாவது மாற்றம் அடைவதன் காரணமாக சொன்னா நீங்க அங்க போடணும் சாதகமாக மாற்றம் அடைவதன் காரணமாக. பாசிட்டிவான ஒரு விஷயம் காணப்படுற நிலையில என்ன நடக்கும்னா, நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்வடைகிறது, நிரம்பல் அதிகரிப்புன்னு சொல்லி சொல்லணும். அதை சொல்லிட்டு அப்ப அடுத்ததுக்கு அதுக்கான வரைபடத்தை நீங்க வரையணும். சோ அந்த நிரம்பல் அதிகரிப்புக்கான வரைபடம் வந்து ஓகே. ஓகே. ஸோ இதுதான் பேசிக்கான விஷயங்களை நாங்க இங்க வந்து போடணும். இது வந்து Pன்னு சொல்லி சொன்னா பிரைஸ். சரியா? ஸோ இது வந்து நாங்க இப்ப P1ன்னு சொல்லித்தானே எடுக்கிறோம். P1. ஓகேயா? வரைபடம். இது வந்து 0. விலை வந்தீங்கன்னா 0. ஓகேயா? ஸோ இது வந்து என்னது? QS கோடு. அதாவது நிறம். இது வந்து S கோடுன்னு கூட நாங்க அதை சொல்லிக் கொள்ளலாம். ஓகே. ஸோ இது வந்து குவான்டிட்டி இங்கன தொகை. ஓகே. ஸோ இந்த சந்தர்ப்பத்துல வந்து நாங்க என்ன சொன்னோம், விலை மாறாத இந்த P1 வந்து விலை மாறாது இருக்கும் பொழுது நிரம்பலில் செல்வாக்கு செலுத்துற ஏனைய காரணிகள் வந்து சாதகமா காணப்படுறதுனால, அதாவது ஏனைய காரணிகள் அப்படி இல்லாட்டி சாதகமாக மாற்றம் அடைவதன் காரணமாக நிரம்பல் கோடு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா வலப்புறம் நகர்வடைதல். நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்வடைதல். அந்த நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்வடைதத்தை நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா நிரம்பல் அதிகரிப்புன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த S கோடு வந்து S1 இருக்கும். இந்த QS கோடு வந்து QS1 இருக்கும். இந்த நிரம்பல் கோடுல வந்து இந்த அம்புக்குறி வந்து எல்லாமே வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா வலப்புறத்தை நோக்கி நகர்வடையும். ஓகே. சோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா நிரம்பல் அதிகரிப்புக்கு ஏற்படுற காரணம். நிரம்பல் அதிகரிப்பு அப்படி இல்லாட்டி நாங்க சொல்லுவோம் வந்து என்னது, அதாவது பாருங்க இங்க கேட்ட கொஸ்டினுக்கான அந்த வரைபடம். For the each describe how change in the determination can lead to an increase in the supply. அப்ப supply increase ஆகணும்னு சொன்னா நிரம்பல் கோடு என்ன நடக்குது, S கோட்ல இருந்து S1 ஆக வலப்புறம் நகர்வடையுது. அப்ப வலப்புறம் நகர்வடையக்கான ரீசன்ஸ்னால தான் நாங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுல முதலாவது வந்து பாருங்க, டிக்ரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் த அதர் குட்ஸ். அதாவது வந்து தொடர்புள்ள பண்டங்களின் விலை குறையணும். அது எப்படி தொடர்புள்ள பண்டங்களின் விலை குறைஞ்சா என்ன நடக்கும், நிரம்பல் வந்து அப்ப உற்பத்தியாளர்கள் வந்து அந்த பொருளை உற்பத்தி செய்யறதை வந்து அதிகரிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொள்வோமே. அப்ப தேங்காய் எண்ணெய்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து தேங்காய் எண்ணெய்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து தேங்காய் எண்ணெய் எதுல தயாரிக்கிறாங்க, தேங்காவுல. அப்ப அந்த தேங்காண்ட விலை குறைய என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யறவங்க வந்து அதிக அளவு வந்து அந்த தேங்காய் எண்ணெய் உற்பத்தியில கோகோனட் ஆயில வந்து உற்பத்தி செய்வாங்க. அதுதான் இதுக்கு உதாரணம். அடுத்தது வந்து பார்ப்போமே, அடுத்த விஷயம் என்ன சொல்றது, டிக்ரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் த அதர் குட்ஸ். நாங்க கோதுமை மா எடுத்துக்கொள்வோம். அப்ப இந்த கோதுமை மான்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து இந்த பான் பேக்கரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கொள்வோம். அப்ப அந்த கோதுமை மா உற்பத்தி செய்யற நெய், தொடர்புடைய பொருள் என்னது, நெல். அந்த கோதுமை மாவு, அந்த கோதுமை நெல் அந்த விலை இந்த குறைவடைய அந்த கோதுமையால தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான உற்பத்தி வந்து விலை வந்து என்ன செய்யும்னா குறைவடையும். அதாவது வந்து கோதுமையில வந்து தயாரிக்கப்படுகின்ற உற்பத்தியை வந்து என்ன செய்வாங்க, அதிகரிப்பாங்க. அதுதான் டிக்ரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் த அதர் குட்ஸ்னு சொல்லி சொல்றது. துணி, இப்ப துணிக்கான மூலப்பொருளை நாங்க என்ன எடுத்துக்கொள்ளலாம், பஞ்சு. அப்ப அந்த பஞ்சுக்கான வந்து என்ன சொல்றது, பஞ்சுக்கான விலை வந்து குறைவடைய வந்து அந்த நாங்க சொல்லுவோம் பட்டு பருத்தி அதுகளுக்கான விலை வந்து குறைவடையும் பொழுது அந்த அதால உற்பத்தி செய்யப்படுகின்ற துணிகள் வந்து என்ன செய்யும்னா உற்பத்தியை வந்து அதிகரிச்சு கொள்ள முடியும். அதே மாதிரிதான் நாங்க இப்ப சொல்லுவோமே வேற
கோதுமை மா அப்படி பார்த்தோம். அரிசி எடுத்துக்கொள்வோமே. இப்ப அரிசியால தயாரிக்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள். அப்ப அரிசியால தயாரிக்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் வந்து அதிகரிக்கணும்னு சொன்னா, அந்த அரிசியோட தொடர்புடையது என்னது? நெல். அந்த நெற்பயிர் செய்கை, அந்த நெல்லுக்கான விலை வந்து என்ன நடக்கணும்? குறைவா இருக்கணும். அப்ப நெல்லுக்கான விலை குறைவா இருக்கும் பொழுது, அந்த நெல்ல பயன்படுத்தி உற்பத்தி செய்ற உற்பத்தி பொருட்களுக்கான உற்பத்தியின் அளவு என்ன செய்வாங்க? அதிகரிப்பாங்க. அப்ப உற்பத்தி பொருட்களுக்கான உற்பத்தி அளவு அதிகரிக்கும் பொழுது, நிரம்பல் வந்து என்ன செய்யும்? அதிகரிச்சு கொண்டு போகும். அப்ப அதுதான் அதுக்கான உதாரணம். இப்ப சீனி எடுத்துக்கொள்வோம். சீனி வந்து கரும்புல தான் உற்பத்தி செய்றாங்க. அப்ப கரும்புக்கான விலை வந்து குறைய குறைய, அந்த கரும்பின் மூலமா உற்பத்தி செய்யப்படுகின்ற சீனிய வந்து என்ன செய்வாங்க? அதிகரிப்பாங்க. அப்ப அந்த கரும்பின்ட விலை குறைஞ்சிட்டா என்ன செய்வாங்க? அப்ப சீனிய உற்பத்தி செய்ற அளவ வந்து அதிகரிப்பாங்க. சில நேரம் இப்ப கரும்பின்ட விலை கூடிட்டா என்ன நடக்கும்? இந்த உற்பத்தி செய்ய முடியாம போயிரும். ஓகேயா? சோ அதுதான் இங்க டிக்ரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் த அதர் குட்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. சோ இதுக்கான உதாரணங்கள் வந்து நீங்க இப்படித்தான் குடுக்கணும். அடுத்தது டிக்ரீஸ் இன் த காஸ்ட் ஆஃப் த புரொடக்ஷன். இதுதான் என்னது? மூலப்பொருட்கள். இப்ப இந்த மூலப்பொருட்கள்னு சொல்லும் பொழுது நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா, நாங்க அந்த ஒரு பொருள உற்பத்தி செய்றதுக்கான மூலப்பொருள்ட விலைய பார்க்கணும். மூலப்பொருள்ட விலை குறைஞ்சா, அந்த பொருள உற்பத்தி செய்ற அளவ என்ன செய்வாங்க? அதிகரிப்பாங்க. இப்ப நாங்க சொல்லுவோமே, இப்ப உதாரணத்துக்கு வந்து இதுவும் அதே மாரியான ஒரு விஷயம் தான். இது டிக்ரீஸ் இன் த காஸ்ட் ஆஃப் த புரொடக்ஷன்னு சொல்றது. இப்ப இங்க நான் டிக்ரீஸ் ஆஃப் த பிரைஸ் ஆஃப் த அதர் குட்ஸ்ன்னு சொன்ன மாரியே, இந்த டிக்ரீஸ் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த புரொடக்ஷன்னு சொல்லும் பொழுது வந்து, நாங்க இங்க வந்து மெயினா பார்க்கிறது மூலப்பொருள். பான் உற்பத்திகளுக்கு வந்து கோதுமை, மா, அந்த அரிசி என்று சொன்னா, அதுல சோறு அப்படி என்று சொன்னா, நெல் மூலப்பொருட்கள். மூலப்பொருட்கள். சோ அதே மாரி வந்து இப்ப நாங்க சொல்லுவோமே, இப்ப மரக்கறி சாப்பாடெல்லாம் வந்து விலை கூடுதுன்னு சொன்னா, அதுக்கான என்ன காரணமா இருக்கலாம்? மரக்கறி மரக்கறின்ற விலை வந்து அ மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். அப்ப இங்க மூலப்பொருள்ட விலை குறைய காஸ்ட் ஆஃப் த புரொடக்ஷன். அப்படி இல்லாட்டி நாங்க இங்கன்னா தொழிலாளர்கள கூட சொல்லலாம். அந்த பொருள உற்பத்தி செய்யறதுக்கான தொழிலாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த பொருள உற்பத்தி செய்ற தொழிலாளர்களுக்கான வழங்கப்படுகின்ற வந்து சில நேரம் சம்பளம் வந்து குறைஞ்சிருக்கலாம். அந்த பொருள உற்பத்தி செய்றதுக்கான உற்பத்தி செலவு குறைஞ்சிருக்கலாம். அப்படி குறைவடையும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, நிரம்பல் என்ற அளவு வந்து அதிகரிக்கும். சரியா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப 2வது விஷயம் என்னது? டிக்ரீஸ் இன் த காஸ்ட் ஆஃப் த புரொடக்ஷன்னு சொல்றது. அந்த ஒரு பொருள உற்பத்தி செய்றதுக்கான உற்பத்தி செலவுகள் வந்து குறைவா இருக்க, அந்த பொருளின் உற்பத்தியின் அளவ வந்து என்ன செய்யலாம்னா, அதிகரிச்சு கொண்டே போகலாம். அப்ப அந்த பொருளோட உற்பத்தி அளவு அதிகரிக்குதுன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்னு சொன்னா, நிரம்பல் அதிகரிப்புன்னு சொல்லித்தான் அர்த்தம். அடுத்தது இம்ப்ரூவ்மென்ட் இன் த டெக்னிக் ஆஃப் புரொடக்ஷன் இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்ப முன்னேற்றம். இப்ப நாங்க சொல்றோம் அறுவடை செய்யறதுக்காக வந்து நல்ல ஒரு தொழில்நுட்பம் மிக்க ஒரு இயந்திரத்தை ஒண்ணு கொண்டு வரது. வெட்டி மெஷின்ஸ் ஒண்ணு கொண்டு வாரீங்க. அதே மாரி வந்து இந்த என்ன சொல்றது? இந்த பான் உற்பத்தி அந்த மாரி வெதுப்பக உணவுகள உற்பத்தி செய்றதுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜியோட யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஓவன் ஒண்ணு கொண்டு வாரீங்க. சோ இந்த மாரி டெக்னாலஜி வந்து ஒரு பொருள உற்பத்தி செய்வதற்கான ஒரு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் வந்து சிறந்ததா காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில, தொழில்நுட்பம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு தொழில்நுட்பம், ஒரு இயந்திரம் ஒண்ணு காணப்படும் பொழுது, அந்த இயந்திரத்த பயன்படுத்தி உற்பத்தி செய்ற உற்பத்தியின் அளவு அதிகரிக்கும். அதன் மூலமா நாங்க என்ன சொல்லலாம்னா, நிரம்பல் அதிகரிக்கும். அப்ப நாங்க இங்க கொஸ்டின்ல என்ன பார்த்துக் கொண்டு போறோம்? நிரம்பலில் வந்து அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் என்னென்னதுன்னு சொல்லித்தான் பார்க்கிறோம். ஃபேவரபிள் கிளைமேட் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ். இது வந்து ரொம்ப மெயினா இம்பார்ட்டன்டான விஷயம் நிரம்பல்ல. அதாவது ஒரு பொருள உற்பத்தி செய்றேன்னா, அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கான காலநிலை காரணி வந்து என்ன நடக்கணும்? சாதகமா இருக்கணும். மழைக்காலத்துல வந்து விவசாயிகள் உற்பத்தி செய்ய இயலுமா? அ வ என்ன சொல்றது? மரக்கறியெல்லாம் பயிரிட முடியுமா? முடியாது. மழைக்காலங்கள்ல வந்து கடலுக்கு போய் மீன் பிடிக்க முடியுமா? முடியாது. மழைக்காலத்துல வந்து உப்பு வந்து தயாரிக்க முடியுமா? முடியாது. சோ அதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு உற்பத்தி பொருள உற்பத்தி செய்றதுக்கான காலநிலைன்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப வந்து சாதகமா இருக்கணும். கருவாடெல்லாம் உற்பத்தி செய்றது. மழைக்காலத்துல கருவாடெல்லாம் வந்து விற்பனை செய்ய முடியுமா? இல்ல. இந்த மாரி டைம்ல அந்த காலநிலை ஒரு ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான காலநிலை, வெதர் கண்டிஷன் எவ்வளவுத்துக்கு தூரம் சாதகமா இருக்குதோ, அந்த அளவுக்கு வந்து அந்த பொருள்ல வந்து உற்பத்தியின் நிரம்பல வந்து அதிகரிச்சு கொள்ள முடியும். 1 மினிட்.
ஓகேயா? ஸோ அப்ப இங்க வந்து நாங்க மெயினா பார்த்தது வந்து கிளைமேட். அப்ப நாங்க வெதர் கண்டிஷன வந்து ரொம்பவே பார்க்கணும். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு காலநிலை சாதகமா இல்லாட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த பொருளுக்கான விலை அதிகரிக்கும். இப்ப தற்காலத்துல நடக்கிற ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இந்த டைம்லலாம் வந்து நெறைய கடைகள்ல அரிசி இல்ல. மரக்கறிகள் ஒழுங்கா வரதில்ல. மீன் இல்ல. ஸோ இதெல்லாம் என்ன காரணம்? இந்த காலநிலை சீற்றம் காரணமாக வந்து உற்பத்தி செய்து கொள்ள கஷ்டமா இருக்கு. அதனால வந்து அந்த பொருளோட உற்பத்தியின் அளவை என்ன செய்வாங்க? குறைப்பாங்க. ஸோ அதுதான் இங்கன உதாரணம். அப்புறம் வந்து நாங்க இங்கன வந்து சொல்லணும், இந்த நிலம்பல் கோடு வலப்புறம் நகர்றதுக்கு சாதகமான காரணி தானே. அப்ப அடுத்து நாங்க சொல்லலாம், காலநிலைகள்லாம் வந்து சாதகமா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு வந்து காலநிலைகள் வந்து சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லலாம். ஆ கருவாடு உற்பத்திக்கு வந்து உலர்ந்த காலநிலை காணப்படுதுன்னுலாம் சொல்ல முடியும். அடுத்தது வந்து ரிடக்ஷன் ஆஃப் வித்ட்ரோ அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் பை த கவர்ன்மென்ட். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வரி. ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு அரசு வந்து கண்டிப்பா வரி வந்து என்ன செய்யும்? நாங்க இந்த அரசியல் கொள்கைகள்னு சொல்லி கவர்ன்மென்ட் பாலிசிஸ்ன்னு சொல்றத தான் நாங்க இங்க என்ன சொல்றாங்க. இன்கிரீஸ் ஆஃப் த கவர்ன்மென்ட் சப்சிடி ஓ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த நியூ சாரி ரிடக்ஷன் ஆஃப் வித்ட்ரோ அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் பை கவர்ன்மென்ட். அரசு வந்து உற்பத்தியாளர் மீது அப்படி இல்லாட்டி நாங்க வழங்குனர் மீது வழங்கப்படுகின்ற வரியின் அளவை குறைக்கணும். அப்படி இல்லாட்டி வரிய வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீக்குதல்னு சொல்ல முடியும். ஓகே. அப்ப இங்கன வந்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த அரசாங்கம் வந்து உற்பத்தியாளர்கள் மீது திணிக்கப்படுகின்ற வரிய வந்து வரி விலக்களிப்பு செய்றது. வரி விடுதலை செய்றது. வரி நீக்கம்னு கூட நாங்க சொல்லுவோம். அதுதான் ரிடக்ஷன். இப்படி வரி அந்த குறித்த பொருளுக்கு வந்து அரசாங்கத்தால விதிக்கப்படுகின்ற வரியின் அளவு குறைஞ்சா, வரிய வந்து நீக்கப்படுத்தினா வந்து என்ன நடக்கும்னா, அந்த உற்பத்தி மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற நிரம்பல்ட அளவு வந்து அதிகரிக்கும். அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்? அப்ப உற்பத்தியாளர் யோசிப்பாங்க, ஐயோ! நாங்க உற்பத்தி செய்ற பொருளுக்கு டேக்ஸும் கட்ட வேண்டியிருக்கு. ஸோ எங்களால வந்து கூடுதலா உற்பத்தி செய்றத விட, நாங்க உண்மையாலுமே அந்த பொருளோட உற்பத்தியின் அளவ வந்து குறைப்போம்னு சொல்லி தான் தீர்மானம் எடுப்பாங்க. சரியா? அடுத்த விஷயம். இன்கிரீஸ் ஆஃப் த கவர்ன்மென்ட் ஆஃப் சப்சிடி ஓ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த நியூ சப்சிடி. புரொவைடிங் த சப்சிடியரி புரொடியூசர் பை த கவர்ன்மென்ட். இங்க என்ன செய்றோம்னா, மானியம் வழங்குதல். அரசாங்கம் எப்படி ஒரு உற்பத்தி பொருளுக்கு வரி வழங்கப்படுமோ, வரி வசூலிக்கப்படுமோ, அதே போல வந்து இந்த உற்பத்தியாளர்களுக்கு அப்படி இல்லாட்டி வழங்குனர்களுக்கு வந்து மானியம் வழங்கப்படும். அதாவது உரமானியம், நெல் மானியம் வழங்குறது, அப்படி இல்லாட்டி பசலை மானியம் வழங்குறது, அப்படி இல்லாட்டி அந்த அவங்களுக்கு பயிற்சி ஊழியர்கள் அந்த சொல்றது என்ன உற்பத்தியாளருக்கு பயிற்சி வழங்குறது, உற்பத்தியாளர்களுக்கு அனுசரணை வழங்குதல், அவங்களுக்கு வந்து சலுகைகள் வழங்குறது. இதத்தான் மானியம்னு சொல்றது. சரியான ஒரு எக்ஸாம்பிள்னு சொன்னா உரமானியம் தான். ஓகேயா? சோ அப்ப அந்த அரசாங்கம் வந்து அந்த உற்பத்தியாளர்களுக்கு மானியம் வழங்கப்படும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த உற்பத்தியாளர்கள் வந்து அந்த உற்பத்தியின் அளவ வந்து அதிகரிப்பாங்க. அப்படி உற்பத்தியாளர்கள் அந்த உற்பத்தியின் அளவு அதிகரிக்கும் பொழுது, நிரம்பல் என்ன நடக்கும்னு சொன்னாங்க, ஆட்டோமேட்டிக்கா அதிகரிப்பு நடக்கும். சரியா? இதுதான் அடுத்த அங்கன கொஸ்டின்கான பாயிண்ட். அடுத்தது டிக்ரீஸ் த பிரைஸ் ஆஃப் த புரொடக்ஷன் இன்புட். இது வந்து மூலப்பொருள். இப்ப இந்த இங்க வந்து காஸ்ட் ஆஃப் த புரொடக்ஷன் சொல்றோம். அதே அப்படி இல்லாட்டி இத டிக்ரீஸ் த பிரைஸ் ஆஃப் புரொடக்ஷன் சொல்லலாம். நாங்க மூலப்பொருள் இன்புட்னு சொன்னா ஊழியரா இருக்கலாம், நிலம் லேண்டா இருக்கலாம், லேபர்ஸ் உழைப்பா இருக்கலாம், மூலதனம். நாங்க அந்த பொருள உற்பத்தி செய்றதுக்காக நாங்க உற்பத்தி செய்ற கேப்பிட்டலா இருக்கலாம். அது எல்லாமே வந்து குறைவான அளவுல இருக்கும் பொழுது, அதாவது அந்த பொருளுக்கான அந்த ஒரு ஊழியர்களுக்கான சம்பளம் குறைவா இருக்கு. மூலப்பொருள் வந்து ரொம்ப குறைவான கிரயத்துல கிடைக்குது. நாங்க அந்த பொருள உற்பத்தி செய்றதுக்கான தெரிவு செய்யப்பட்ட இடம் வந்து எங்களுக்கு குறைந்த கிரயத்துல வந்து அந்த இடத்த பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இந்த மாரியான ரீசன்ல என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த பொருள வந்து உற்பத்தி செய்றதுக்கு குறைவான கிரயத்துடன அந்த பொருள் அதிக அளவு வந்து உற்பத்தி செய்யப்படும். அடுத்தது பாருங்க. எக்ஸ்பெக்டிங் த பிரைஸ் இன்கிரீஸ் ஆஃப் குட்
கன்சர்ன் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்தில் குறித்த பொருளின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுதல். இப்ப நாங்க வந்து சொல்றோம், இப்ப எதிர்காலத்துல எல்லாம் வெஹிக்கிளோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சோ நாங்க இப்பவே வந்து என்ன செய்வோம்னு சொன்னா, ஒரு வெஹிக்கிள் ஒண்ணு வாங்கி கொள்ளுவோம். சரியா? சோ அப்ப அதுதான் வந்து எக்ஸ்பெக்டிங் த பிரைஸ் இன்கிரீஸ் த குட்ஸ் கன்சர்ன் இன் த ஃபியூச்சர்ன்னு சொல்லி சொல்றது. அப்ப எதிர்காலத்துல அந்த குறித்த பொருள் வந்து விலை வந்து அதிகரிக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தா, நிகழ்காலத்துல என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, குறித்த பொருளுக்கான அதிக அளவு வந்து கேள்வி இருக்கும். இதனால உற்பத்தியாளர்கள் என்ன செய்வாங்க? எதிர்காலத்துல இந்த பொருள் வந்து விலை கூடுதுன்னேல, நிகழ்காலத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா, உற்பத்தியாளர்கள் வந்து அதிக அளவு பொருள வந்து உற்பத்தி செய்வாங்க. காரணம் என்னது? அந்த உட் என்ன சொல்றது? நுகர்வோருண்ட வந்து கேள்வி அந்த பொருளுக்கு அதிகரிப்பு. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க நான் அந்த என்ன தெளிவான பாயிண்ட்ன்னு சொல்லி சொன்னா, குறித்த பொருள் வந்து எதிர்காலத்துல வந்து விலை அதிகரிக்கும்னு சொல்லி சொன்னா, அப்ப நிகழ்காலத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த பொருளுக்கான கேள்வி வந்து அதிகரிக்கும். அப்ப நிகழ்காலத்துல அந்த பொருளுக்கான கேள்வி அதிகரிக்கும்னு சொல்லி அதிகரிக்கும் எப்படின்னா, நுகர்வோர் வந்து அந்த பொருளுக்கான கேள்வியை ஏற்படுத்துவாங்க. நுகர்வோர் ஒரு பொருளுக்கு நல்ல டிமாண்ட் ஒண்ணு இருக்கக்குள்ள என்ன செய்வான்னு சொன்னா, அந்த உற்பத்தியாளர்லாம் அந்த உற்பத்தியின் அளவ வந்து அதிகரிப்பாங்க. அதன் மூலமா நிரம்பல் என்ன செய்யும்னு சொன்னா, அதிகரிக்கும்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு சரளமா உதாரணம் சொல்றதுன்னு சொன்னா, இந்த வாகனங்கள்ல தான். எதிர்காலத்துல வாகனத்தின் விலை அதிகரிக்கும்னு சொல்லி, நிகழ்காலத்திலேயே ஒரு நல்ல ஒரு பிரைஸ்ல வந்து ஒரு வாகனத்த வாங்கி வச்சுக்கொள்றது. அதுதான் நிரம்பல். அப்ப அந்த மாரி அப்ப உற்பத்தியாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, சரியா அந்த நுகர்வோரோட கேள்வி, டிமாண்ட் அளவ தெரிஞ்சுக்கொண்டு, அதிக அளவு பொருள வந்து உற்பத்தி செய்வாங்க. இன்கிரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர் இன் த மார்க்கெட். உற்பத்தியாளர்களோட எண்ணிக்கை அப்படி இல்லாட்டி வழங்குனர்களோட வந்து எண்ணிக்கை அதிகரித்தல். ஒரு பொருளுக்கான வழங்குனரோட எண்ணிக்கைகள் வந்து அதிக அளவு காணப்படும் பொழுது அந்த பொருள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அளவும் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அதிகரிக்கும். அதைத்தான் இங்க சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு வந்து எங்கட நாட்ட பொறுத்தளவுல வந்து இந்த தொழில்நுட்ப ரீதியான பொருள் உற்பத்தி செய்யறதுக்கான வழங்குனர்களோ, உற்பத்தியாளர்களோ ரொம்பவே குறைவு. இதே வந்து நாங்க இங்கிருந்து ஏற்றுமதி செய்ற ஆடை உற்பத்தி எவ்வளவு வழங்குனர் சப்ளையர்ஸ் இருக்காங்க. நோ லிமிட் என்ன, ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன்ஸ் என்ன, சோ நெறைய அந்த என்ன சொல்றது, நெறைய அளவுல வந்து அந்த ஆடை தொடர்பான ஆடை உற்பத்தியில வந்து ஈடுபடுறாங்க. அப்போ ஒரு பொருளுக்கு வந்து அதிகளவான வழங்குனர்கள், அப்படி இல்லாட்டி அதிகளவான உற்பத்தியாளர்கள் இருக்கக்குள்ள, அந்த பொருள உற்பத்தி செய்றதுக்கான அளவும் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அதிகரிக்கும்னு சொல்லி சொல்ல முடியும். அப்ப இந்த பாயிண்ட்ஸ்கள தான் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, தெளிவா எழுதணும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இங்க நாங்க இந்த முதலாவது கொஸ்டின்ல வர 2வது கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டோம். For each determinate, describe how change in the determination can lead an increase in the supply. So நாங்க next recordingல பார்ப்போம். ஒரு நடைமுறை உதாரணம் ஒண்ண பயன்படுத்தி நிரம்பல்ல வந்து குறைவை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் என்னதுன்னு பார்ப்போம். நாங்க இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? நிரம்பல்னா என்னதுன்னு பார்த்தோம். நிரம்பல் கோடு வலப்புறம், இடப்புறம் நகர்றத வரைபடத்துல வரைகிறோம். அப்புறம் வந்து என்ன பார்த்தோம்? நிரம்பல்ல ஏற்படுற மாற்றம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லி நாங்க லிஸ்ட் பண்ணணும். அடுத்தது நிரம்பல் அதிகரிப்புக்கு வழிவகுக்கக்கூடிய காரணிகள் என்னதுன்னு சொல்லி பார்த்தோம். சோ அடுத்த ரெக்கார்டிங்ல பார்ப்போம். நிரம்பல் குறைவை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் என்னதுன்னு பார்க்கணும். அந்த காரணிகள் நாங்க எழுதும் பொழுது எங்களுக்கு தந்திருக்க உதாரணம் என்னது? வெஜிடபிள் மார்க்கெட்டை மட்டும் வச்சு தான் எழுத முடியும். ஆனா நிரம்பல் அதிகரிப்புக்கு நாங்க எல்லா எக்ஸாம்பிளையும் சொன்னோம். வெஹிக்கிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டோம், தேங்காய் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டோம், கருவாடு, மீன் அப்படின்னு எல்லா எக்ஸாம்பிளையும் எடுத்துக்கொண்டோம். ஆனா இங்க அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிரம்பல் குறைவுக்கு எங்களுக்கு எதை உதாரணமா எடுக்க சொல்றாங்க? இந்த விவசாயம் மரக்கறி உற்பத்தியை தான் உதாரணமா எடுக்க சொல்றோம். அப்ப நாங்க மரக்கறி உற்பத்தியை வச்சுதான் நிரம்பல் குறைவுக்கான வந்து காரணிகளை வந்து விளங்கப்படுத்தி கொண்டு போகணும். ஓகேயா? சோ இதைத்தான் வந்து நான் இந்த வரைபடங்கள் இங்கிலீஷ்லயும் சொல்லி இருக்கிறேன், தமிழ்லையும் வந்து தெளிவா நோட்ஸோட வந்து போட்டு இருக்கிறேன். ஓகே. சோ அடுத்த ரெக்கார்டிங்ல பார்ப்போம் நாங்க அடுத்த கொஸ்டின்.